ஹலோ guys, லைவ்ல பாத்தீங்கன்னா ஒரே கலாட்டாவா இருக்கு. பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள பாத்தீங்கன்னா ராணாவோட ஃபேமிலி வந்துட்டு ராணா தான் ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா அதை விட செம்ம லெவல்ல இருக்காங்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா குழந்தை இவன் செல்லம் இவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு ராணாவோட தாடி பிடிச்சு கொஞ்சம் இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின், பவித்ரா அண்ட் மஞ்சரி. இவங்களால பார்க்க முடியல. ஐயோ இவனா குழந்தை அப்படின்னு குழந்தைனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்புறமா இவன் வந்து ஸ்கூல் டேஸ்ல பார்த்து பாத்தீங்கன்னா இவனு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ல சேர்ந்துட்டு ஏதோ திருட்டு வேலை பண்ணிருக்காங்க. அதை வந்து ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் எல்லாம் திருடி கொண்டாந்து வீட்டுல வச்சுட்டாங்க. அப்புறம் ஸ்கூல்ல வந்து கூப்பிட்டாங்க, நான் போனேன் அப்படின்னு ஒரு சிரிச்சுக்கிட்டு ஜாலியா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களால பார்க்கணும் ஜாக்லின். ஐயோ சாமி, இது கூட பரவாயில்ல. இவங்க அப்பா அதுக்கு மேல எல்லாரும் வந்து கராத்தே கத்துக்கணும், 1 2 3 3 பஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா லைவ்ல என்னென்ன போயிட்டு பாத்தீங்கன்னா அவர் எல்லா கேர்ள்ஸும் கூப்பிட்டு முன்னாடி நிக்க வச்சு எப்படி பஞ்சிங் பண்ணணும், எப்படி இது பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஒரு கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒன்னும் முடியல. இப்ப பாத்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே கட் பண்ணிட்டு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு டக்குன்னு போய் எல்லாம் லைவ்ல போய் பாருங்க. இதான் கலாட்டாவை போயிட்டு இருக்கு. அநேகமா நீங்க பார்க்க மிஸ் பண்ண போறாளா, இனி நைட் எபிசோட்ல கண்டிப்பா அது வரும். ராணாவை தான் இப்படி இருக்கான். சரி, அவனுக்கு புத்திமதி சொல்ற மாதிரி வருவாங்கன்னு பார்த்தா அவங்க அம்மா அப்பா அதுக்கு மேல அவங்க சும்மா ஜாலியா இருக்காங்க. அப்படியே இப்பதான் தெரியுது ராணவன் அப்படி இருக்கான்ட்டு. சௌந்தர்யோட அம்மா அப்பா வந்து பயங்கரமா கண்டிச்சாங்க. சரிங்களா, முரண்பாடு நீ தான் சௌந்தர்யா, ஒழுங்கா இரு, பிஹேவியர்ல ஒழுங்கா பண்ணு, சரியா, மூஞ்சில மேல பண்ணாத, ஒழுங்கா மரியாதையா இருட்டாங்க. ஆனா ராணவோட அம்மா அப்பா வந்து யோயோ அவங்க வந்து ஃபுல் ஃப்ரீடம், நீ என்னோட பண்ணுடா, சூப்பரா பண்ற, ஜாலியா பண்ற ஃபீட்பேக் கொடுத்தாங்க. வீக்கெண்ட் வந்து விஜய் சேதுபதி கிட்ட நீ ஒழுங்கா பேச மாட்டேற, பயங்கரமா திக்குற, அப்பதான் வந்து நீ ரொம்ப ஸ்லோவான மாதிரி இருக்கு, மற்ற டைம் எல்லாம் சமயம் விளையாடுற அப்படின்ற ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க. ஆனா அவனுக்கு பத்தி ரொம்ப செல்லம் போல இருக்கு, கொஞ்சறாங்க. இது வந்து பவித்ரா வந்து பத்தி நீ காலைல தான் சொன்னா இவன் கிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்றத பத்தி பவித்ராட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்ட்டு. பாத்தீங்கன்னா இவ நான் சொல்றதுன்னு தெரியல, ஒரே கலாட்டாவை போயிட்டு இருக்கு. லைவ்ல போய் பாருங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. இவங்க அப்பா அதுக்கு மேல இவர் வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா பத்தி நீங்க சைனீஸ் மாதிரி இருக்கீங்க அப்படிலாம் சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அது சிரிச்சுன்னு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் பாக்ஸிங் சொல்லி கொடுத்துருக்காரு, கராத்தே சொல்லி கொடுத்துருக்காரு. யார் எதாவது உதவி போறாருன்னு தெரியல. இதான் லைவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ். ஓகே, ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஜாக்லின் அண்ட் ஜெஃப்ரியோட அம்மா அப்பா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சரிங்களா, முன்னாடி. ஸோ இதுக்கப்புறம் வருவாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ கிறிஸ்மஸ் கிஃப்டா வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஓகே, ஏதாவது ஒரு ஜாக்லினுக்கு ஜெஃப்ரிக்கும் அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஒரு கிஃப்ட் மாதிரி இருந்திருக்கும். ஸோ அவங்க தான் முன்னாடி வந்திருக்கணும். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ்ல ஏதாவது வருதா அப்படின்னு பார்த்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஆல்ரைட். ஸோ ப்ரோமோ 3 வரைக்கும் வந்திருக்கு நினைக்கிறேன். ஆல்ரைட். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது ப்ரோமோஸ் வந்தால் நான் பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். லைவை பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அப்படியே நம்ம சேனல் ராஜா ஹரி வெங்கட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்க எல்லாரும் மீட் பண்ணிட்டு பாய் ஃப்ரம் எஃப்என் ராஜா ஹரி வெங்கட்.